அங்கே இங்கே பச்சைக்கடலை தாங்க கழுவி வச்சுருக்கேன். வேக வச்சுக்கலாங்க அந்த குக்கரில். நல்லா கழுவிட்டேங்க. கழுவிட்டு இந்த குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றிருக்குங்க கொஞ்சோண்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. இந்த மூடியை போட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி பாருங்க, அடுப்பில் வச்சாச்சுங்க. ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டு இறக்குனோம்னா நல்லாயிருக்கும். உப்பு எதுக்கு போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக மட்டும் போட்டால் போதும், நிறைய உப்பு போட வேண்டியதில்லை. வேகட்டும் பார்க்கலாங்க. கடலை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 4-5 விசில் விட்டேன். பாருங்க சுட சுட ஆயில் போக இருக்குது. இந்த தட்டில் வச்சுக்கலாங்க. இந்த பனிக்கு இதுக்கெல்லாம் நல்லா சூடாக சாப்பிட்டுக்கலாங்க. தம்பிக்கு தான் வேக வச்சு, எனக்கு பச்சைக்கடலை தான் பிடிக்கும். பச்சைக்கடலையும் சாப்பிட்லாம், எனக்கு பச்சைக்கடலை தான் பிடிக்கும். தம்பிக்கோசரம் தான் கடலை கொஞ்சோண்டு வேக வச்சு அவனுக்கு கொடுப்போம். பச்சைக்கடலை உரித்து சாப்பிட இது பண்ணுவான், மண் இருக்குன்ட்டு. அதனால் கொஞ்சோண்டு எடுத்து வேக வச்சுருக்கேன். உடனே காட்டில் பிடுங்கின உடனே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. கடையில் வாங்குறது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கூட இருக்கும். காட்டில் பிடுங்கின உடனே இந்த மாதிரி பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கடலை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பச்சைக்கடலை இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த பச்சைக்கடலை உரித்து நல்லா பருப்பு வேக வச்சு தாளித்து சாப்பிட்டா இதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சுண்டல் சாப்பிட்ட சுண்டலோட இந்த கடலை டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சத்து உள்ளது, புரத சத்து உள்ளது. நல்லது இந்த மாதிரி பச்சைக்கடலை வேக வச்சு சாப்பிட்றது. உடம்புக்கும் நல்லதுங்க. பச்சையாகவும் சாப்பிட்டாலும் நல்லது தாங்க.